உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் தனது கடமைகளை பொறுப்பேற்கும் நிதியமைச்சின் செயலாளர். கிழக்கு மாகாணத்திற்கு புதிய ஆளுநர் நியமனம். அனுர குறித்து மஹிந்தவின் பரபரப்பு தகவல். காணொளி எடுப்பதற்கு தடையாக இருந்து 18 மாத குழந்தையை கொன்ற ஈவிரக்கமற்ற தாய். முன்னாள் அமைச்சர்களின் வாகனங்கள் மாயம். நடந்தது என்ன? இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் குழந்தைகள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். நிதி பொருளாதார அபிவிருத்தி கொள்கை உருவாக்கம், திட்டமிடல் மற்றும் சுற்றுலா அமைச்சின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள KM மஹிந்த ஸ்ரீவர்த்தன இன்று மீண்டும் தனது கடமைகளை பொறுப்பேற்றார். திரைசேரியின் பிரதி செயலாளர்கள் மற்றும் நிதி அமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்களின் தலைவர்கள் மற்றும் ஏனைய உயர் அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதியை பெறுவதற்கும் இந்த நாட்டில் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையின் வெற்றிக்கும் சிறப்பான பங்களிப்பை செய்துள்ள அவர், சர்வதேச நாணய நிதியத்தில் இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளுக்கு மாற்று நிர்வாக இயக்குநராக பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊவா வெலசு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசாகர கிழக்கு மாகாண ஆளுநராக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ளார். நாட்டின் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்ட பின்னர் முன்னாள் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் அண்மையில் பதவி விலகியிருந்தனர். இந்த நிலையில் கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் ஆளுநரும் பதவி விலகியதைத் தொடர்ந்து குறித்த பதவிக்கு ஜெயந்தலால் ரட்னசேகர ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள அனுரகுமார திசாநாயக்கவிற்கு நாட்டை வழிநடத்தும் ஆளுமை உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் தீர்மானங்களை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் கூறினார். அதேவேளை எமது தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்து அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தமது கட்சியை மறுசீரமைக்கப் போவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. கட்சி அலுவலகத்தில் ஒன்று கூடிய முக்கியஸ்தர்கள் இதுகுறித்த கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கண்டி பிரதேசத்தில் 21 வயதுடைய தாயொருவர் தனது குழந்தையை ரத்தம் தோய்ந்த நிலையில் மூச்சு திணறை கொன்றுள்ளார். காணொளி மற்றும் புகைப்படம் எடுத்து 3 மணித்தியாலங்களின் பின்னர் குழந்தையின் சடலம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. கலகா கஸ்தூரி லேன் பிரதேசத்தில் வாடகை வீட்டில் வசித்து வந்த குலதுங்க முடையன் செலவை சேர்ந்த லிதுமி செஹன்சா என்ற தனது 18 மாத குழந்தையை தாய் இவ்வாறு கொன்றுள்ளார். குலதுங்க முடைய செலவை மணந்த 21 வயதுடைய பரதவீரன் லக்சிகா என்ற பெண் ஹொரணை பிரதேசத்தில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் கடமையாற்றி வருவதாகவும், குறித்த பெண்ணிற்கும் அவரது கணவருக்கும் இடையில் அவ்வப்போது சண்டைகள் ஏற்பட்டதாகவும் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக ஹொரணையில் இருந்து இஸ்ரேலின் இல்லத்திற்கு வந்த தாம் நேற்று மீண்டும் வீட்டை விட்டு வெளியேறியதாகவும் அவர் கூறினார். இந்த தாய் எப்போது மொபைல் போனை பார்க்கும் பழக்கத்தில் இருந்ததாகவும், இரவு 7 மணியளவில் குழந்தையின் அழுகுரல் காரணமாக குழந்தையை தூக்கி சென்ற தாய் குழந்தையின் வாய் மற்றும் மூக்கை மூச்சுவிட முடியாமல் நீண்ட நேரம் அழுத்தி குழந்தையை தரையில் இறுக்கியதாக போலீசார் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் குழந்தையை அடித்து தரையில் வீசியதாக முதலில் கூறியுள்ளார். ஆனால் கீழே விழுந்த குழந்தை மீண்டும் எழுந்து சில அடிகள் நடந்து அறையின் கதவருகே விழுந்து உயிரிழந்துள்ளது. இந்த தாய் அந்த காட்சிகளை, வீடியோக்களையும் புகைப்படங்களையும் எடுத்து சுமார் 3 மணித்தியாலத்திற்கு பிறகு வாடகைக்கு வீடு வைத்திருக்கும் பக்கத்து குடியிருப்பாளர்கள் வந்து குழந்தையை இரவு 10:20 மணியளவில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதால் இதுகுறித்து கலகா போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க மருத்துவமனை நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனையடுத்து இன்று பிற்பகல் கண்டி பதில் நீதிவான் மஹிந்த லியனகே சம்பவ இடத்திற்கு வந்து நீதிவான் விசாரணைகளை மேற்கொண்டு சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக பேராதனை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு பணிப்புரை விடுத்துள்ளார். கலகா போலீசார் தாயை கைது செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பணிப்புரைக்கமைய கையளிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களில் சில மாயமாகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றதன் பின்னர் முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களை கையளிக்குமாறு பணிப்புரை விடுத்தார். இந்த நிலையில் குறித்த பணிப்புரைக்கமைய கையளிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டுள்ளது.
இதனை அடுத்து மாயமான முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் தொடர்பில் ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலிய வானூர்திகள் லெபனான் முழுவதும் வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தியினை வெளியிட்டுள்ளன. இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான லெபனான் மக்கள் உயிரிழந்ததோடு பலர் காயமடைந்துள்ளனர் மற்றும் ஆயிரக்கணக்கானவர்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். காசா மீதான போரின் புதிய கட்டம் என்று தற்போதைய தாக்குதலுக்கு பெயரிட்டுள்ள இஸ்ரேலிய ராணுவம் லெபனானில் 1000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதாக தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லாவின் கோட்டைக்குள் அல்லது மக்களின் வீடுகளில் வைக்கப்பட்டுள்ள ராணுவ வசதிகள் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் இதுவரை குறைந்தது 558 லெபனான் மக்களை கொன்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன. உயிரிழந்தவர்களில் 50 குழந்தைகள் மற்றும் 94 பெண்கள் உள்ளனர். சுமார் 2000 பேர் காயமடைந்துள்ளனர் என்று லெபனான் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மீண்டும் தனது கடமைகளை பொறுப்பேற்கும் நிதியமைச்சின் செயலாளர். கிழக்கு மாகாணத்திற்கு புதிய ஆளுநர் நியமனம். அனுர குறித்து மஹிந்தவின் பரபரப்பு தகவல். காணொளி எடுப்பதற்கு தடையாக இருந்து 18 மாத குழந்தையை கொன்ற ஈவிரக்கமற்ற தாய். முன்னாள் அமைச்சர்களின் வாகனங்கள் மாயம். நடந்தது என்ன? இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் குழந்தைகள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் உயிரிழப்பு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.